மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற 17ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். இன்றைய மன்னாவின் தலைப்பு, தமது செட்டைகளின் நிழலில் நம்மை மறைத்து காக்கும் தேவன். நம்முடைய செட்டைகளின் மறைவிலே நம்மை பாதுகாக்கும் தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆம், தீங்கு நாளிலே வேதம் சொல்லுகிறது, 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளிலே, நமக்கு தீங்கு வரும் நாட்களிலே அவர் தம்முடைய கூடார மறைவிலே நம்மை ஒளித்து நம்மை பாதுகாக்கிற, துஷ்டர்களின் கண்களுக்கு நம்மை மறைத்து பாதுகாக்கிற, தப்புவிக்கிற, பராமரிக்கிற மாத்தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக, கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழ் மறைத்து பாதுகாக்கிற விதமாக துஷ்ட ஜந்துக்கள் வரும்போது அதனுடைய பார்வையிலே பட்டு அவைகளால் தீங்கு நேரிட இருக்கும் போது உடனடியாக தன்னுடைய சிறகுகளை உரித்து அதற்குள்ளே அந்த குஞ்சுகளை வரவழைத்து தனக்கு என்ன தீங்கு நேரிட்டாலும் பரவாயில்லை, தனக்கு என்ன உயிர் சேதம் நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய குஞ்சுகள் காக்கப்பட வேண்டும் என்கிறதுல சிந்தையாயிருக்கிற அந்த கொடியைப் போல நம்முடைய ஆண்டவரும் நம்மை பாதுகாக்கிற, நம்மை பராமரிக்கிற, ஆபத்து நாட்களிலே நம்மை தப்புவிக்கிற, நம்மை கனப்படுத்துகிற, நம்மை திருப்தியாக்குகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை விலக்கி காக்கிறார். அன்றும் இன்றும் என்னும் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அவரை போன்று நம்மை பாதுகாக்க கூடியவர்கள் யாருமே இல்லை பிரியமானவர்களே. எனவே அவருடைய மறைவில், அவருடைய நிழலில், அவருடைய சிறுகளின் மறைவிலே நாம் தங்கியிருக்க முற்படுவோம். 91ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருப்பவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக அவருடைய மறைவில் நாம் இருப்போம், அவருடைய நிழலில் நாம் தங்கியிருப்போம். அவருடைய சிறுகளிலே பதுக்கி இருக்கிற அந்த குஞ்சுகளைப் போல நாமும் பத்திரமாய் அவருடைய செட்டைகளுக்குள்ளே நாம் மறைந்திருப்போம். நிச்சயம் நம்மை பாதுகாப்பார், நிச்சயம் நம்மை பராமரிப்பார், நிச்சயம் நம்மை துஷ்ட மிருகத்துக்கு, துஷ்ட பிசாசுக்கு நம்மை நாளும் தப்புவித்து நம்மை காப்பா என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. பரலோக பிதாவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கோழித்தன் குஞ்சுகளை சிறகின் கீழ் கொண்டு சேர்க்கிற விதமாக எதிரியான சத்துருவின் கண்களுக்கு எங்களை நாளும் காத்து நடத்துகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அப்பா, தீங்கு நாட்களிலே எங்களை கூடார மறைவில் ஒளித்து மறைத்து காக்கிற
தேவாதி தேவனே, நாங்கள் உம்முடைய நிழலில், நாங்கள் உம்முடைய மறைவில் நாங்கள் எப்போதும் பாதுகாப்பாய் தங்கியிருந்து உம்மால் நடத்தப்படக்கூடியவர்களாய், உம்மால் பராமரிக்கக்கூடியவர்களாய் ஆண்டவரே நாங்கள் இன்னும் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. ஆண்டவரே, உன்னுடைய வழியை காட்டிலும் என்னுடைய வழிகளும், உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் நினைவுகளும் வானத்திற்கு பூமி எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு உயரமாக உன்னுடைய வழிகளுக்கு என்னுடைய வழிகளும், உன்னுடைய நினைவுகளுக்கு என்னுடைய நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய திருச்சித்தத்தின்படி எங்களை நடத்துவீராக, உம்முடைய பாதையினுடைய நடத்துவீராக, எங்களை உருவாக்குவீராக. நாங்கள் இன்னும் சாட்சியாய் காணப்பட ஆண்டவரை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.